ஹாய், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஆனியன் பக்கோடா. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு உதிர்த்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு. இது ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ பிசைஞ்சாச்சு. இது கூட நம்ம மாவெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ½ கப் கடலை மாவு. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக போட்டுறாமல் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ ½ கப் கடலை மாவு போட்டிருக்கோம். இது கூட 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு தேவையான பொருள். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஆல்ரெடி ஆனியன்லேயே தண்ணி இருக்கும். நம்ம பொரிக்க போகும்போது கொஞ்சமாக லைட்டாக தெளித்து விட்டுப்போம், அந்த ஈரத்தன்மை இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, எல்லா பக்கமும் கோட் ஆகணும். இது கூட கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. சுட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எதுக்கு நம்ம இந்த எண்ணெய் போடுறோன்னா, நம்ம பொரிக்கும் போது நல்லா மொறுன்னு வரும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டாத மாதிரி தான் இருக்கும், பட் இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி தான். இது கூட இவ்வளோ கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை தெளிச்சுட்டு பிசைஞ்சிருங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா அது பபிள்ஸ் வரும். கொஞ்சம் லைட்டாக அடங்கினோன்னா நம்ம அதை எடுத்துட வேண்டியதான். ரொம்பவும் தீய விட்டுறக்கூடாது, நம்ம அப்புறம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும். இது கலர் மாறும் ஆனியன் எல்லாம் சேர்ந்து. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிடணும். பாருங்கள், நம்மளோட ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, இதுவே கரெக்டான ஸ்டேஜ். எடுத்து மாற்றிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது ஆனியனையும் கொஞ்சமாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரொம்பவே ஈஸி. 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு டீ கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு டீ கூட இல்லை காஃபி கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.